ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங்கே தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எக் கிரேவி, முட்டை கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வதக்கி எடுத்துக்க போகிறோம். நம்ம பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ண உடனே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக தேவையில்ல, லைட்டாக அதில் ஹீட் ஆனாவே போதும். ஓகேங்களா? ஒரு 10 முந்திரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு தாங்க செய்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி. அப்போ தாங்க அது கரெக்டாக இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தக்காளி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, உப்பு ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி லைட்டாக அந்த வதங்கி வரும்போது ஆஃப் பண்ணி கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து தாளிப்பு போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தினுடைய காரத்தன்மை, அந்த பச்சை வாசனை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. சப்போஸ் செய்ய தெரியாமல் நம்ம வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக அரைச்சி சரியாக நம்ம வதக்காமல் விட்டுட்டோம்னா அந்த வாசனை வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வராது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, கடுகு போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தாளிப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, 6 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா வதங்கின பாருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லி 1.5 ஸ்பூன் வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள். இது எல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஓகேங்களா? ரைஸுக்கு வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த முந்திரி மட்டும் போட வேணாம். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ரெடி. ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விட வேணாம், கசப்பு எடுத்துரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கிட்டோம் எல்லாமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதித்தோடனே நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணியிருக்கோம். குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு